கண்ணிமிக்கவர்களே, இதற்கு உபயிபுனு காப் எல்லாம் சொல்றாங்க. இதற்கு உபயிபுனு காப் சொல்லுவாங்க. இப்ப மதீனால ஒரு சஹாபி, மதீனாவாசி. இப்ப இவரை விட மஸ்ஜிது நபவியில் இருந்து வெகு தூரத்தில் வீடு இருக்கிற நபரை நான் பார்த்ததில்லை. பள்ளியாசிலிருந்து வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்ப வெகு தொலைவில் இருக்கிறார். ஆனாலும் இவருக்கு எந்த தொழுகையும் ஜமாத் தவறியதில்லை என்று அதற்கு உபயிபுனு காப் சொல்லுவாங்க. இப்ப 5 நேர தொழுகை வெகு தொலைவில் வீடு, ஆனால் ஜமாத் தொழுகை இவருக்கு தவறியதில்லை. ஒரு தடவை அதற்கு உபயிபுனு காப் சொல்றாங்க, அவரிடத்திலே நான் சொன்னேன், நீங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு கடும் இருட்டிலே பள்ளிக்கு நடந்து வருகிறீர்கள். அதுபோல லுகர் தொழுகைக்கு இப்ப பாலைவன வெயில், உச்சகட்ட வெயிலில் நடந்து வருகிறீர்கள். நீங்கள் ஏன் ஒரு வாகனத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது? ஒரு கோவேறு கழுதை வைத்துக் கொள்ளலாமே. நீங்கள் பள்ளிக்கு நடந்து வருவதற்கு பதிலாய் நீங்கள் வாகனத்தில் வரலாமே என்று சொன்ன போது இந்த சஹாபி சொன்ன பதில் தெரியுமா? சஹாபி சொன்னாங்களாம், நான் நினைத்தால் பள்ளிக்கு அருகில் வந்துடலாம், வீடு பிடித்து நான் மஸ்ஜிதுக்கு அருகிலே வந்து விடலாம், ஆனால் பள்ளிக்கு அருகில் இருப்பதை எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன் தெரியுமா? அற்புதமாக காரணம் சொல்லுவார்கள். இன்னி உரீது யுக்தபலி வம்சாய, நான் எவ்வளவு எட்டுக்களை வைத்து வீட்டில் இருந்து கிளம்பி பள்ளியை நோக்கி வருகிறேனோ, என் ஒவ்வொரு எட்டுக்களும் பதியப்படுவதை நான் விரும்புகிறேன். என் ஒவ்வொரு எட்டுக்களும் நன்மைகளாக பதியப்படுவதை விரும்புகிறேன். நான் தொழுது விட்டு வீட்டிற்கு திரும்புகிற போது திரும்புகிற எட்டுக்களும் நன்மைகளாக பதியப்படுவதை விரும்புகிறேன். இப்ப வெகு தூரத்தில் இருந்து நான் நடந்து வந்தால் தான் அது சாத்தியம், வாகனத்தில் வந்தால் சாத்தியம் இல்லை. எனவே நான் விரும்பவில்லை என்ற அந்த சஹாபியுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, இந்த கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு அற்புதமாக சொல்லித் தருவார்கள். அது ஜமாஅல்லாஹு லக தாலிக குல்ல, நீ எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறாயோ, ஒவ்வொரு எட்டுக்களும் நன்மையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், திரும்புகிற எட்டுக்களும் நன்மையாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அல்லாஹ் நன்மைகளை ஒட்டுமொத்தமாக உனக்கு சேர்த்து தருவானாக என்று நபிகள் நாயகத்தின் துஆவை பார்க்கிறோம்.